வணக்கம் வணக்கம். தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் வருகிறது. ஒரு சீனியர் அமைச்சர், 2 ஜூனியர் அமைச்சர்கள் அதிரடியாக நீக்கப்படுகிறாங்க. 3 புதிய அமைச்சர்கள் அதற்கு பதிலாக சேர்க்கப்படுறாங்கன்னு நேற்று எல்லா ஊடகங்களிலும் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. அதாவது 1 மணி நேரம் இதை போட்டு கலக்கி விட்டாங்க. தமிழ்நாடே ஒரு பரபரப்புக்குள்ளாச்சு. சில அமைச்சர்கள் நீக்கப்படலாம்னு ஒரு தேசியமா ஒரு 3 அமைச்சர்கள் பேர் ஆளாளுக்கு ஒரு ஆமா ஆளாளுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஆனால் அது நடந்துகிட்டு இருந்த போதே அது 1 ஹவர்ல சிஎம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க சென்னையில். அவங்கக்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, தமிழக அமைச்சரவையில் மாற்றம் வருதாமே அப்படின்ட்டு, இன்னைக்கு அதிரடியாக மாற்றம் இருக்காமன்ட்டு. அப்படி ஒரு தகவல் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால புஷ்ஷுன்னு போச்சுது அந்த செய்திகள்லாம். ஏன் இப்படி திடீர்னு பரவாயில்ல? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறது அதாவது லோக்சபா தேர்தலுக்கு ஒட்டியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரிசையான தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சொல்லி அவனை யாருன்னா உதயநிதி துணை முதல்வர் ஆகிறாருங்கிறது வரிசையாக வந்துட்டே இருந்தது. பட் இப்போ இடையில உண்மைதான், அதாவது அதுக்கான ப்ரோக்ராம்லாம் இருந்தது உண்மை. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் நம்பினாங்க. பட் ஒரே ஒரு ஸ்ட்ரக், அதாவது ஒரு சின்ன தடை. அதில் என்னென்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ ஜாமீன் மனு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீன் மனுக்கான தீர்ப்பு நேற்று வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. காரணம் என்னன்னா, அடுத்தது ஒரு 3-4 நாள் லீவ் வந்துடுது. நீங்கள் கோகுலாஷ்டமி வந்துடுது, கிருஷ்ண ஜெயந்தி. ஆமாம், அதனால வரிசையாக வந்துடுது. ஸோ இனிமே வாய்ப்பு இல்லை. அதாவது இனிமே அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருந்தா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் கிடைக்கும். அவர் வெளியே வர்றதுக்கே செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆகிடும். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் முதல்வர் வெளிநாடு பயணம். நீங்கள் வெள்ளிக்கிழமை கிடச்சி வெளியே வந்துடுவார் அப்படின்னு பெருசாக நம்பினாங்க. ஸோ இதில் குழப்பம் வந்துருச்சதுனால தான் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இல்லை வாய்ப்பு இல்லைங்கிறத சிஎம் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பற்றி கேட்டுட்டு இருக்கப்போ பழுத்து இருக்கு, வழுக்கல பழுக்கெழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. கோரிக்கை வலுத்திருக்கு, ஆனா இன்னும் பழுக்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதே மாதிரி இந்த விஷயத்துல எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கண்டிப்பா அவர் வெளியே வந்தோன்னா உடனே அமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்வருடைய ஒரு பெரிய விருப்பம். காரணம் என்னன்னா, ஒரு செய்யாத ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்காக கிட்டத்தட்ட 15 மாசமா அவர் சிறையில் இருக்கார். ஆமா, அவனுக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ ஜாமீன் கிடைச்ச உடனே, ஏன்னா ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 அமைச்சர்களை வெளியேற்ற போறாங்க. ஒரு 2 பேர் உள்ள வர போறாங்க. ஸோ அந்த 2 பேரோட அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சேர்த்து 3 பேருக்கு ஒரே தடியாக நீங்கள் பதவியேற்பு இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறை ஏற்கனவே கவர்னருக்கும் நம்மளுக்கும் சரியாக ஒத்து வரல. அதனால் விட்டு செஞ்சுட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அன்னைக்கு தினமே துணை முதல்வருக்கும் ஒரு அறிவிப்பு இருந்தால் எல்லாமே சேர்ந்தாப்புல பண்ணிடும். பட் அது இல்லாமல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றமும் இருக்கும் அப்படின்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அமைச்சரவையே ஒரு மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு என்ன காரணம்னா, ஆமா நீங்க ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்வர் திடுதிப்புன்னு அன்னைக்கு ஒரு நாள் உள்துறை செயலாளரை மாத்தினாரு, தலைமைச் செயலாளர் மாத்தினாரு. இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீனியர் அமைச்சர்களுக்கே கண்டிப்பா போர்ட்போலியோ மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அதாவது நீங்க சொன்ன பிரேக்கிங் நியூஸ் உண்மைதான். பட் இன்னைக்கு நடந்திருக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு கண்டிப்பா நடந்திருக்கணும். அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கல மீன்ஸ் தீர்ப்பு வரல. அதனால இது எல்லாமே தள்ளி போயிருக்கு. ஸோ இப்போ இது வகையில பார்த்தீங்கன்னா சிஎம் ஃபாரின் போறாரு. போயிட்டு அவர் 12ஆம் தேதி தான் வராரு. ஆமாம், செப்டம்பர் 12 வராரு. 12 அதுக்கப்புறம் நீங்கள் 30 விழாலாம் உங்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 15 விழா இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனிமே அமைச்சரவை மாற்றம் சரி, புதியவர்கள் உள்ள வர்றது, பழையவர்களை வெளியே அனுப்புறதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் தள்ளி போகுது. சிஎம் நம்ம 2026ல் 200+ அறிவிச்சிட்டோம். ஆமா, ஆனால் அமைச்சர்களுடைய பெரும்பாலான அமைச்சர்களுடைய செயல்பாடு அதை நோக்கி இருக்கிற மாதிரி தெரியலன்னு அவர் ஃபீல் பண்றாரு. இல்லை, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த சில அமைச்சர்கள்லாம் அவங்க மட்டுமே பார்த்துக்கிறாங்க, நீங்கள் கட்சிக்காரங்களை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. சில பேர் எம்எல்ஏகளுக்கே செஞ்சு கொடுக்கறது இல்லை, இந்த அதிருப்தியும் இருக்கு. நீங்கள் பெண் டீமும் இது சம்பந்தமாக ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் விஜிலன்ஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் அது இல்லாமல்
நீங்கள் இவங்க உளவுத்துறையும் போட்டிருக்கிறாங்க. அவங்களும் வந்து அறிக்கை ஒவ்வொரு அமைச்சர்களுடைய செயல்பாடு. சில அமைச்சர்கள் வந்து குறிப்பாக பார்த்தா சீனியர் காந்தி இருக்கார்ல, காந்தி அமைச்சர், அதே மாதிரி கே சார், அவங்க 2 பேருமே ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அவங்களால பெருசாக ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியல அவங்களால. அப்படி பார்த்தீங்கன்னா துரைமுருகனாலையும் உங்களுக்கு அவர் சீனியர் தான் இல்லை, பட் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவரால் ரெவ்யூ மீட்டிங் கூட ஒரு 1 hour 2 hours அவரால் பண்ண முடியல, உட்காந்து பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ இவங்கள்டெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவங்க அதை சரியாக பண்ணாமல் போயிட்டா கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். ஆமாம் ஆமாம். நீங்கள் அதனால் முதல்வர் இதில் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கார். இப்போ அவரே தனக்கு உதவியாக துணை முதல்வர் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். காரணம் என்னென்னா, நம்மளால் போக முடியாத சில இடங்களில் துணை முதல்வர் போவார், அவர் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி பார்க்குறப்போ சீனியருங்கிற ஒரு பேர்லேயே இருந்துக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் ஆக்டிவாக இல்லைன்னா அவர் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் ஆகும். அதனால் கண்டிப்பாக அவங்கள எல்லாத்துக்கும் இலாக்கா உண்டு, அவங்களுக்கெல்லாம் பெரிய இலாக்கா இல்லாமல் இல்லை பெரிய இலாக்கா இருந்ததெல்லாம் 2ஆ பிரித்து கூட அவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக இருக்கிறாரு முதல்வர். அப்போ செப்டம்பர் 30 விழாவுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். ஆமாம், செப்டம்பர் கண்டிப்பாக 20 தேதியில் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக ஜாமீன்கிறது அடுத்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய் புதனில் கண்டிப்பாக கிடைச்சிடும், வந்துடுவார். அது வந்து முதல்வரும் நம்புறாரு. பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் அவருடைய ப்ரோக்ராம் வந்து ஃபாரின் போகிறார். அதனால் அவர் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கூப்பிட்டு எல்லாத்துட்டையும் பேசிட்டார். மாற்றங்கள் உண்டு, ஆனால் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதே மாதிரி உதயநிதியும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் துணை முதல்வர்னு கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு 20 சொன்ன ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க எப்பன்னு. ஸோ அதையும் அவங்க தள்ளி வச்சிருக்காரு. பட் துணை முதல்வர் விஷயத்தில் அவர் உதயநிதி ரொம்ப தெளிவாக இருக்காரு. வரட்டும், அப்பா போயிட்டு வந்துடட்டும், எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சாதான் நல்லா இருக்குங்கிறதையும் அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி செப்டம்பர் 20க்கு அப்புறம் அந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில்வேல்.